நம்ம புதுசா ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம். உதாரணத்துக்கு அதிகாலை நேரம் வாக்கிங் போறது, காலையில சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி எழுந்திருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து 10 பக்கத்தை வாசிச்சு பார்க்கறது, தினமும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றது, தினமும் வீட்ல இருந்தபடியே 10 புஷ்அப்ஸ் எடுக்கிறது, இல்லாட்டி புதுசா ஒரு கோர்ஸ் வீட்ல இருந்தபடியே கத்துக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி எக்கச்சக்க மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேகத்துல தொடங்கிருவோம். பட் இதுல பிரச்சனை என்னன்னா, தொடங்குறது என்னமோ நம்ம ஈஸியா தொடங்கிருவோம். ஆனா நம்ம அந்த செயலை தொடர்ச்சியா செய்ய மாட்டோம். இங்க ஒரு செயல் செய்ய தொடங்குவது சுலபம், பட் தொடர்வது கடினம். இங்க பிரச்சனை மோட்டிவேஷன் கிடையாது, செல்ஃப் டிசிப்ளின். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, செல்ஃப் டிசிப்ளின் நம்ம எப்படி வளர்த்துக்கிறதுன்னு பத்தி ஒரு சில டிப்ஸ் பத்தி. இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிசிப்ளின் ஈக்குவல் டு ஃப்ரீடம். நம்ம ஆசை என்னவா இருக்கும்? நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை ஃப்ரீடமாக செய்யறது. ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். பணம் இருந்த நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை நம்ம இண்டிபெண்ட்டாக பண்ணலாம். அதன் மூலியமா நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். பட் இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்திருப்போம். ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை ஃப்ரீடமாக பண்ணணும்னா அந்த வேலையவே கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக பண்ணணும். அப்படி பண்ணோன்னா தான் நம்ம அந்த ஒர்க் மூலமாக ஃபினான்ஷியலாக ஜெயிக்க முடியும். ஒருவேளை நமக்கு பிடிச்ச வேலையை கன்சிஸ்டன்சியாக பண்ணாலேனா நம்ம ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படும். ஏன்னா நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறதுக்காக ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த ஜாபை நம்ம குவைட் பண்ணிட்டு வந்திருப்போம். ஒரு பக்கம் இருந்த வேலையும் குவைட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஒர்க்கையும் கன்சிஸ்டன்சியாக பண்ணாமல் இருந்தால் கடைசியில் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாம்னு தெரியாமல் பொருளாதார ரீதியாகவும் தோற்றுருவோம். அதே சமயம் அதிக அழுத்தத்துக்கு உள்ளாகும். இதுதான் டிசிப்ளின் ஈக்குவல் டு ஃப்ரீடம். ஷோ நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதையே நம்ம டிசிப்ளினாக பண்ணோன்னா நம்ம லைஃப்லையும் ஃபினான்ஷியலாகவும் ஜெயிக்க முடியும். மிலிட்ரி மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். ஒரு மனிதனோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். நம்ம ஒரு பக்கம் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனாக முடிவெடிட்டு வின் பண்ணாலும் இன்னொரு பக்கம் அதே ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் தான் அந்த ஒர்க்கை தள்ளி போட வைக்கும். அந்த ஒர்க்கை தள்ளி போட காரணங்களை தேட வைக்கும். இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு மூடே இல்லை, நாளைக்கு பண்ணலாம்னு தோணும். ஷோ ஃபீலிங்ஸுக்கு எல்லாம் இடம் இல்லை. இந்த ஒர்க்கை இப்போ பண்ணணும்னு முடிவெடுத்தா இப்போ பண்ணியே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குள்ள ஒரு ஆர்மி மைண்ட் செட்டை உருவாக்கிட்டு ஒரு மிலிட்ரி மேனாக நினச்சிக்கிட்டு உங்கள் டாஸ்க் எல்லாம் ஒரு ரூல் புக் மாதிரி ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு அதை ஒரு மிலிட்டரி மேன் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கான டாஷ்கை சிறிதளவு மாற்றம் இல்லாமல் கரெக்டாக ஃப்ளோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு உண்மையான ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும். எனவே டிசிப்ளின்ங்கிறது மோட்டிவேஷன் விட பெரியது. டைரி எழுதுங்கள். நம்ம ஒரு டைரியை எடுத்து அதை 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஒரு காலமில் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் தள்ளி போட்டுட்டே போனால் நம்ம எதிர்காலம் என்னாகும்? இப்படியே நம்ம இன்னைக்கு வேண்டாமே நாளைக்கு பார்த்துக்கலாம். தள்ளி போட்ட நம்ம 30லிருந்து 40 வயதுகளில் நம்ம மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு கற்பனை பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி இன்னொரு காலமில் நீங்கள் சுய ஒழுக்கத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு வேலையையும் ப்ராப்பராக பண்ணால் நம்ம கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி எழுதுங்க. இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு சுய ஒழுக்கத்தோட அருமை நமக்கு புரியும். நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி எங்கே இந்த செயல் செய்யலாமா வேண்டாமா என்று யோசனை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட்டு பயந்துக்கிட்டு செய்யாமல் இருக்கிறத விட உடனே தொடங்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக உழைப்பை போட்டு அந்த செயலை செய்து பாருங்கள். வெற்றி உங்கள் வசம். சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி எந்திரிக்கணும். இந்த மாதிரி அதிகாலை நேரம் எந்திரிக்கிறதால நீ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் முதல் ஒரு டாஸ்கை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை அதிகாலை நேரம் எழுந்திருக்க முடியாது என்றாலும் பரவாயில்லை, ஒரு 6 மணிலேருந்து எந்திரிக்க பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 o'clock, அடுத்து 4 o'clock, இந்த மாதிரி அதிகாலை நேரம் எந்திரிக்கிறதால
நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உருவாகும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டால் அந்த நாள் முழுக்க நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விரைவே செஞ்சு முடிச்சுட்டு அவசர அவசரமாக ஆபீஸுக்கு கிளம்பாம பொறுமையாக கிளம்பி நீங்கள் எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாமல் இருக்கலாம். அந்த நாள் முழுக்க எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல் எனர்ஜியாக உங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து அதிகாலை நேரம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த ஒரு நாளே பாசிட்டிவ் தொடணும்னா அதுக்கு முதல்ல நம்ம பிசிக்கலாக ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா நம்ம மைண்டு சொல்கிறத உடம்பு கேட்கணும்னா அதிகாலை நேரம் எழுந்த உடனே புஷ்அப் எடுக்கலாம், இல்லை நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஜாக்கிங் போகலாம். அடுத்து நம்ம மனநிலை ஒருநிலைப்படுத்துவதற்கு தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதால நமக்கான பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். இதன் மூலமாக அந்த நாளை டிசிப்ளினாக தொடங்க உதவும். அடுத்து நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதை ஒரு டைரியில் ஒவ்வொரு நாளும் ட்ராக் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதால அந்த இயர் எண்டிங்கில் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதை நம்ம நோட் பண்ணால் அதே நமக்குள்ள செல்ஃப் மோட்டிவேஷனாக அமையும். அடுத்த அதிகாலை நேரம் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க் ஈஸியாக இல்லாமல் ஒரு கஷ்டமான டாஸ்க்கு அதிகாலை நேரம் கம்ப்ளீட் பண்ணலாம். அதிகாலை நேரம் நம்ம மூளை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் கஷ்டமான டாஸ்க்கை நம்ம சுலபமாக முடிக்க முடியும். அடுத்து நீங்கள் உங்கள் இன்னர் வாய்ஸ் கூட போராடணும். அதாவது உங்கள் இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லும்னா, இன்னைக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸோ லீவ் போட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப களைப்பாக இருக்குது, தூங்க போகலாம்னு சொல்லும். எந்த வேலையும் செய்ய விடாமல் உங்களை புஷ் பண்ணும். ஆனால் நீங்கள் இங்கே ஃபைட் பண்ணணும் உங்கள் இன்னர் வாய்ஸுக்கு எதிராக. அதாவது உங்களை நீங்களே ஒரு சூப்பர்மான கற்பனை பண்ணிட்டு பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ பிஜிஎம் போட்டு உங்கள் சாம்பலை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சமான வேலையை டிசிப்ளினாக கம்ப்ளீட் பண்ண உதவும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.